الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மக்கத்து காஃபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள் மதீனாவிற்கு வந்த பிறகும் இவர்களையெல்லாம் நிம்மதியாக இருக்க விடவில்லை. மாறாக மதீனாவிலிருந்து இந்த மக்களை எப்படியாவது துரத்த வேண்டும் என்கிற பல முயற்சிகளை அவர்கள் செய்து பார்த்து விட்டார்கள் என்று சொன்னோம். இதற்கு இடையில்தான் குறைஷியர்களுடைய ஒரு வியாபார கூட்டத்தை தாக்கி அந்த வியாபார கூட்டம் கொண்டு வந்தத லாபத்தை அடைவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 313 சஹாபா பெருமக்களை அழைத்து அந்த கூட்டத்தை நோக்கி சென்றார்கள். ஆனால் அந்த கூட்டம் தப்பித்து அந்த கூட்டத்தை காப்பாற்றுவதற்காக மக்காவிலிருந்து கிளம்பி வந்த 1000 போர் வீரர்கள், 1000 மக்கள், அவர்களுக்கும் சஹாபா பெருமக்களுக்கும் மத்தியில் நடந்த போர்தான் பத்ர் போர் என்று சொன்னோம். பத்ர் என்கிற மைதானத்தில். எனவே ஒரு பக்கம் 313 சஹாபாக்கள், அவர்களிடம் பெரிய அளவில் ஆயுதங்கள் கிடையாது, 2 குதிரைகள், ஒரு சில ஒட்டகங்கள். இன்னொரு பக்கம் எதிரிகள் 3 மடங்கு அதிகமான எண்ணிக்கையில் 1000 போர் வீரர்கள், பல ஆயுதங்கள் ஏந்தி வந்தார்கள். 70க்கு மேற்பட்ட குதிரைகள், 100க்கு மேற்பட்ட ஒட்டகங்கள் என்று இன்னொரு பக்கம் அந்த எதிரிகள். அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. போர் ஆரம்பிப்பதற்கு முன்பு 2 கூட்டத்தினர்களிலிருந்து 3 நபர்கள் வந்து ஒரு சின்ன போர் புரிவார்கள், ஒரு சின்ன போர். அதற்கு பிறகு 2 கூட்டங்களுக்கு மத்தியில் போர் நடக்கும். அந்த பழக்கத்தின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அன்சார் சஹாபா பெருமக்களை, இளைஞர்களை, ஏனெனில் அந்த 313 சஹாபா பெருமக்களில் அன்சார் சஹாபாக்கள் தான் அதிகமாக இருந்தார்கள். 240 அன்சாரி சஹாபாக்கள். மற்றவர்கள்தான் ஏறத்தாழ 70-80 பேர் தான் முஹாஜிர் சஹாபாக்கள். மதீனாவிற்கு அருகில் நடந்த போர் என்கிற காரணத்தினால் அன்சார் சஹாபாக்கள் தான் அதிகம் பங்கேற்றார்கள். எனவே ரசூல் அவர்கள் சில அன்சார் இளைஞர்களை, 3 நபர்களை தேர்வு செய்து அனுப்ப, அப்போது அந்த குறைஷியர்கள் என்ன செய்தார்கள்? இல்லை, மதீனாவாசிகள், அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரக்காரர்கள் நமக்கு தேவையில்லை, நமக்கு நிகரான குறைஷியர்கள் வேண்டும். எனவே குறைஷியர்களிலிருந்து 3 நபர்களை அனுப்புங்கள் என்று சொல்லி அந்த காஃபிர்கள் தன்புறத்திலிருந்து உத்துபாவுடைய சகோதரன் ஷைபா, உத்துபாவுடைய மகன் வலீத் பின் உத்துபா, இந்த 3 நபர்களை அனுப்புகிறார்கள் தன்புறத்திலிருந்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறைஷியர்களிலிருந்து 3 நபர்களை அனுப்புங்கள் என்றவர்கள் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களில் இருந்து ஹம்ஸா ரதியல்லாஹு அன் தன்னுடைய சிறிய தந்தை, அலி ரதியல்லாஹு அன் தன்னுடைய சகோதரர், 3வதாக உபைதா பின் ஹாரிஸ் ரதியல்லாஹு அன், இந்த 3 அனுப்ப இந்த 6 பேருக்கு மத்தியில் கடுமையான போட்டி நடந்தது. அதில் அலி ரதியல்லாஹு அன் அவர்களும் ஹம்ஸா ரதியல்லாஹு அன் அவர்களும் தனக்கு நிகராக வந்த உத்துபா, ஷைபா 2 சகோதரர்களையும் வெகு சீக்கிரமாக என்ன செய்து விட்டார்கள்? கொன்று விட்டார்கள். உபைதா பின் ஹாரிஸுக்கும் உத்துபாவுடைய மகன் வலீத் பின் உத்துபாவுக்கு இடையே கடுமையான ஒரு போட்டி நடந்தது. அதில் கடுமையாக உபைதா பின் ஹாரிஸ் அவர்கள் தாக்கப்பட்டார்கள். பிறகு அலி ரதியல்லாஹு அவர்கள் சென்று அந்த வலீத் பின் உக்பாவை கொல்ல, இங்கு உபைதா பின் ஹாரிஸ் அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். பிறகுதான் 2 கூட்டத்தினர்களுக்கு மத்தியில், முஸ்லிம்கள் காஃபிர்கள் இருவருக்கு மத்தியில் போர் ஆரம்பித்தது. கடுமையான போர். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களித்தது போல் மலக்குமார்களை இறக்கி வைத்து சஹாபா பெருமக்களுக்கு உதவி செய்கிறான். அந்த உதவியின் காரணமாக சீக்கிரமாகவே அந்த காஃபிர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். புறமுதுகு காட்டி களத்தை விட்டவர்கள் ஓட ஆரம்பித்து விட்டார்கள். அந்த நேரத்தில் 70 காஃபிர்கள் கொல்லப்பட்டார்கள். 70 காஃபிர்கள், அதுவும் அதில் பல தலைவர்கள், முக்கியமான பல நபர்கள் அதில் கொல்லப்பட்டார்கள். அபூ ஜஹல், அமர் பின் ஹிஷாம், உமையா என்று முக்கியமான நபர்கள் அந்த போரிலே கொல்லப்பட்டார்கள். அந்த 70 கொல்லப்பட்ட மக்களை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் மைதானத்திற்கு அருகில் ஒரு பயன்பாட்டில் இல்லாத ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணறு, அந்த குழாயில் ரசூல் அவர்கள் அந்த 70 காஃபிருடைய சடலங்களை தூக்கி வீசிவிடும்படி ரசூல் அவர்கள் சொல்லி, அந்த கிணறை பார்த்து, அந்த சடலங்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றி விட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்வேன், மலக்குமார்களை இறக்குவேன் என்று முன்கூட்டியே அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லியிருந்தான் பிரார்த்தனை செய்த பிறகு. எனவே அல்லாஹ் எனக்கு வாக்களித்ததை நான் கண்கூடாக பார்த்து விட்டேன், அல்லாஹ் அந்த வாக்கை நிறைவேற்றி விட்டான். உங்களுக்கு உங்களுடைய பொய்யான கடவுள்கள் வாக்களித்திருந்தால் அதை நீங்கள் பார்த்து கொண்டீர்களா என்று ரசூல் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்க, உமர் பின் ஹத்தாப் அவர்கள் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யாரை பார்த்து நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்? அவர்கள் இறந்து விட்டார்கள். உமர் பின் ஹத்தாப் அவர்கள் எப்படி கேட்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ரசூல் அவர்கள் அந்த கொள்கையை தான் சஹாபா பெருமக்களுக்கு போதித்தார்கள். இறந்தவர்களுக்கு கேட்காது, மரணித்தவர்களுக்கு காது கேட்காது என்பதை சொல்லி கொடுத்திருந்தார்கள். உமர் பின் ஹத்தாப் அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யாரை பார்த்து நீங்கள் பேசுகிறீர்? அந்த சடலங்களை பார்த்து பேசுகிறீர்களா? அப்போது ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இன்றைய நாள், பொதுவாக சொல்லவில்லை, உங்களை விட அந்த சடலங்கள் நான் சொல்வதை தெளிவாக கேட்கிறார்கள் என்று பொதுவாக சொல்லவில்லை, மாறாக இன்றைய நாள் உங்களை விட அந்த சடலங்கள், இறந்தவர்கள் நான் சொல்வதை சிறந்த முறையில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களை செவியேற்க செய்தான். மற்றபடி அல்லாஹ் சொன்ன சட்டம் என்ன? இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, நபியே, இறந்தவர்களை உங்களால் செவியேற்க செய்ய முடியாது, இறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள் என்பதுதான் அடிப்படை சட்டம். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒமா அன்த பிமுஸ்மிஇன் மன் ஃபில் குபூர், கபறுகளில் இருக்கக்கூடியவர்களை நபியே உங்களால் செவியேற்க செய்ய முடியாது. எனவே கபறுகளில் இருக்கக்கூடியவர்களால் நாம் பேசுவதை கேட்க முடியாது என்பதுதான் அடிப்படை சட்டம். அல்லாஹ் நாடினால் இப்படி ஒரு சில இடங்களில் என்ன செய்வான்? செவியேற்க செய்வான். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 காஃபிர்களை கைதிகளாக கொண்டு வந்தார்கள். 70 காஃபிர்கள் கொல்லப்பட்டார்கள், 70 காஃபிர்கள் கைதிகளாக ஆக்கப்பட்டார்கள். கனிமத் பொருட்கள், பல பொருட்களை கனிமத் பொருட்களாக, அதாவது போரில் எதிரி களத்தை விட்டு ஓடும் பொழுது அவன் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம், போர்க்கவசம், வாள், அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு ஓடுவானே, அந்த பொருட்களை தான் கனிமத் பொருட்கள் என்று சொல்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முந்திய ஷரியத்துகளில், மற்ற நபிமார்களுடைய ஷரியத்துகளில் அந்த கனிமத் பொருட்களை ஹராமாக்கியிருந்தான். எதிரி விட்டு சொல்லக்கூடிய பொருட்களை முஸ்லிம்கள் என்ன செய்ய முடியாது, அந்த நபிமார்களுடைய உம்மத்தியர்கள் எடுத்து பயன்படுத்தக்கூடாது, அது வீணாகி விட்டது என்பது அர்த்தம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு அதை ஹலாலாக்கினான். ஏகப்பட்ட கனிமத் பொருட்களை முஸ்லிம்கள் அடைந்தார்கள் இந்த போரிலே. இதில் 14 சஹாபா பெருமக்களும் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். 14 சஹாபா பெருமக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். மற்ற சஹாபா பெருமக்களுக்கு, இந்த போரில் கலந்து கொண்ட மற்ற சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் நற்செய்தியை கூறினான். இந்த போருக்கு பிறகு, இதற்கு இந்த நாளுக்கு பிறகு, இந்த போருக்கு பிறகு நீங்கள் என்ன அமலை செய்தாலும், எந்த தவறை செய்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு அதை இப்போதே மன்னித்து விட்டான். முன்கூட்டியே அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டதாக நற்செய்தியை கூறினான். இப்படி போர் முடிவடைந்தது. சுருக்கமாக நாம் அதை பார்த்து இருக்கிறோம். அந்த 70 காஃபிர்களை அழைத்து வந்த பிறகு நபி அவர்கள் ஆலோசனை செய்தார்கள். இந்த 70 காஃபிர்களை என்ன செய்வது? ஏனெனில் அந்த நாள் வரை அல்லாஹ் எந்த ஒரு சட்டத்தையும் சொல்லவில்லை. கைதிகள், களத்தில் ஒரு காஃபிரை சந்தித்தால் கொன்றுவிட வேண்டும் என்கிற சட்டம் தெரியும். ஆனால் கைதிகளாக கொண்டு வந்தால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் அந்த சட்டத்தை சொல்லவில்லை. எனவே ரசூல் அவர்கள் ஆலோசனை செய்கிறார். அப்போது உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர்கள் எல்லோரும் யார்? முஸ்லிம்களை கொன்றுவிட வேண்டும், இஸ்லாத்தை அழித்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வந்தவர்கள். அவர்களை விடக்கூடாது, கைதிகளையும் கொன்றுவிடலாம். களத்தில் கொல்லப்பட்ட மக்களோடு இந்த கைதிகளும் கொல்லப்பட வேண்டும். இன்னொரு சஹாபியும் அதே மாதிரி ஒரு மஷ்வரா தந்தார்கள், இவர்களை கொன்றுவிடலாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இரக்க குணம் படைத்தவர். அவர் என்ன செய்தார்? யா ரசூலல்லாஹ், போர் முடிந்து விட்டது, இப்போது இந்த கைதிகளை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக இந்த கைதிகள் எல்லாம் யார்? மக்கத்து மக்கள், நம்முடைய உறவினர்கள். எனவே ஏதாவது தொகையை வாங்கி அவர்களை விட்டுவிடலாம் என்று சொல்லி இவர்கள் மஷ்வரா தர,
நபி ஸல்லல்லாஹு அவர்களும் அதே குணம் உள்ளவர், இரக்க குணம் உள்ளவர், ரஹ்மத்துல்லில் ஆலமீன். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக இந்த ஆலோசனைக்கு பிறகு, சரி இந்த கைதிகளை ஒரு தொகையை வாங்கி விட்டுவிடலாம், ஒவ்வொரு கைதியுடைய உறவினர் மக்காவிலிருந்து வந்து அந்த தொகையை கொடுத்து என்ன செய்யலாம், தன்னுடைய உறவினரை அவர்கள் அழைத்து போகலாம் என்கிற விஷயத்தையே தீர்ப்பாக ரசூல் அவர்கள் சொல்லிவிட்டார். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு உண்மையிலேயே அந்த 70 மக்கள் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்கிற தீர்ப்பு தான் பிடித்திருந்தது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில வசனங்களை, அன்ஃபால் அத்தியாயத்தின் சில வசனங்களை இறக்கி வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். 67க்கு பிறகுள்ள வசனங்களை படித்தால் தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மா கான லி நபிய்யின் அன் யகூன லஹு அஸ்ரா ஹத்தா யுஸ்கின ஃபில் அர்த். ஒரு நபிக்கு கைதிகளாக காஃபிர்களை பிடித்து வருவது அழகு இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி அவர்கள் செய்திருக்க கூடாது, அவர்களை கொன்றிருக்க வேண்டும். அந்த காஃபிர்கள் யார்? இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று தீவிரமாக கிளம்பி வந்தவர்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி குறிப்பிடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தீர்ப்பு தந்து விட்டார்கள், ஒரு தொகையை வாங்கி விட்டுவிடலாம் என்று. அப்போது நடந்த சில முக்கியமான சம்பவங்கள் என்று பார்க்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 70 கைதிகளை பார்த்து, அந்த கைதிகளில் பல பேர் பிற்காலத்தில் இஸ்லாத்தை தழுவினார்கள். ரசூலுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரதியல்லாஹு அன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மற்ற உறவினர்கள் அலி பின் அபி தாலிப் அவர்களுடைய சகோதரர், சொந்த சகோதரர் அகீல் பின் அபி தாலிப் அவர்களும் பிற்காலத்தில் இஸ்லாத்தை தழுவினார்கள். முஸாப் பின் உமைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சொந்த சகோதரர் பிற்காலத்தில் இஸ்லாத்தை தழுவினார்கள். அப்படி பல பேர் இருந்தார்கள். அந்த 70 காஃபிர்களை, கைதிகளை பார்த்து ரசூல் அவர்கள் சொன்னார்கள், லவ் கான முத்இம் இப்னு அதி ஹய்யன் ثم تكلم في هؤلاء النتنا لتركتهم على قولي. இன்று முத்இம் பின் அதி உயிரோடு இருந்திருந்து இந்த 70 துர்நாற்றம் பிடித்த காஃபிர்களை குறித்து, கைதிகளை குறித்து ஒரு வார்த்தை, முஹம்மதே இவர்களை விட்டுவிடுங்கள் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால், அந்த ஒரு வார்த்தைக்காக இவர்களை அப்படியே விட்டிருப்பேன், எந்த ஒரு காசையும் வாங்காமல் விட்டிருப்பேன் என்று ரசூல் அவர்கள் சொன்னார். இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? அந்த நபர் யார்? முத்இம் பின் அதி. இந்த முத்இம் பின் அதி என்பவர்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலிருந்து காயங்களோடு திரும்பி வந்தார்களே மக்காவிற்கு. அப்போது மக்கத்து காஃபிர்கள் வாசலில் நின்று நீங்கள் உள்ளே போகக்கூடாது என்று தடுத்தார்களே, அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய வீட்டில் அடைக்கலம் தந்தவர் முத்இம் பின் அதி. சரி, அதற்கு முன்பு இன்னொரு முறையும் முத்இம் பின் அதி முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய உபகாரத்தை செய்தார். அது என்ன? 4-5 பேர் ஒன்று கூடி இப்படி முஸ்லிம் சஹாபா பெருமக்களை, முஹம்மதை மக்காவுக்கு வெளியே அபு தாலிப் பள்ளத்தாக்கிலே 3 வருடங்களாக இவர்கள் புறக்கணித்து வைத்திருக்கிறார்களே, அந்த ஒப்பந்தத்தை உடைக்க வேண்டும் என்று சில மக்கள் மஷ்வரா செய்தார்களே, அந்த மக்களில் 5 நபர்களில் முத்இம் பின் அதி ஒருவர். இப்படி 2 முறை மிக முக்கியமாக முத்இம் பின் அதி நபி அவர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு உபகாரம் செய்திருந்தார். அந்த உபகாரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறக்கவில்லை. சொல்லப்போனால் ரசூல் அவர்கள் யார் என்ன உபகாரம் செய்தாலும் மறக்க மாட்டார். நபி அவர்கள் சொல்கிறார், எனக்கு யாரெல்லாம் உதவி செய்திருக்கிறார்களோ அவர்கள் செய்த உதவி, அந்த உபகாரத்திற்கு பதிலாக நானும் அவர்களுக்கு உபகாரத்தை செய்துவிட்டேன், அபூபக்கரை தவிர. அபூபக்கர் எனக்கு செய்த உபகாரங்கள் ஏராளம், அதற்கு அல்லாஹ் தான் மகத்தான கூலிய அபூபக்கருக்கு தர வேண்டும் என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார். என்றால் என்ன அர்த்தம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்ன உபகாரம் செய்தாலும் அதை மறக்க மாட்டார். எனவே நாமும் என்ன செய்ய வேண்டும்? பிறருக்கு நாம் உபகாரத்தை செய்தால் அதை மறந்துவிட வேண்டும். நேக்கி கர் தரியாமே டால் என்று சொல்வார்கள் உருது மொழியில். நன்மை செய்தால் அதை கடலில் போட்டுவிடு, செய்ததை என்ன செய்யக்கூடாது, யாரிடத்திலும் சொல்லி காட்டக்கூடாது. உபகாரம் செய்துவிட்டு நான் உனக்கு உதவி செய்யவில்லையா என்றெல்லாம் சொல்லக்கூடாது. இப்படி பிறருக்கு நாம் உபகாரத்தை செய்தால் அதை சொல்லி காட்டக்கூடாது, பிறர் நமக்கு உபகாரத்தை செய்தால் அதை மறந்துவிடக்கூடாது. அதற்கு மிக அழகிய எடுத்துக்காட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அழகிய முன்மாதிரி. முத்இம் பின் அதி செய்த உபகாரத்தை மறவாமல், அதற்கு திருப்பி உபகாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு ரசூலுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் அந்த வார்த்தையை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதை உணர்த்துகிறார். அவர்கள் செய்த உபகாரத்தை. முத்இம் பின் அதி உயிரோடு இருந்து காஃபிரான நிலையில் இறந்து விட்டார்கள். காஃபிரான நிலையில் அவர்கள் இறந்து விட்டார்கள்.
அவர் உயிரோடு இருந்து இந்த மக்களுக்கு அவர்கள் சிபாரிசு செய்திருந்தால் அவருடைய வார்த்தைக்காகவே நான் விட்டிருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதேபோல் அந்த 70 காஃபிர்கள் கைதிகளாக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள்தாம் யார்? மதீனாவிற்கு அனுப்பப்பட்ட முதல் தாயி, முதல் அழைப்பாளர். அவர்கள் அந்த 70 காஃபிர்கள் இருந்த இடத்தை கடந்து போகும் பொழுது தன்னுடைய சகோதரரை, சொந்த சகோதரரை பார்க்கிறார் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சகோதரரை அன்சாரி சஹாபி அபுல் யஸர் என்கிற அன்சாரி சஹாபி தான் நினைச்சுகிறார், பொறுப்பெடுத்து அவர்களை பிடித்து வைத்திருக்கிறார். அப்போது அபுல் யஸர் அன்சாரி சஹாபியை பார்த்து முஸ்அப் பின் உமைர் சொல்கிறார்கள், உஷ்துத் யதைக பிஹி ஃபஇன்ன உம்மஹு ذات متاع فإن أمه ذات متاع لعلها تفديه منك. அவனை இறுக்கி பிடியுங்கள், விட்டுவிடாதீர்கள், இறுக்கி பிடியுங்கள். இவருடைய தாயார் மிக பெரிய செல்வந்தி, அவர்கள் வந்து இவர்களை விடுவிப்பதற்கு ஒரு பெரிய தொகை உங்களுக்கு தரக்கூடும், எனவே இறுக்கி பிடியுங்கள், ஓடிவிடக்கூடாது என்று சொல்ல ஆச்சரியப்பட்ட முஸ்அப் பின் உமைருடைய சகோதரர், ஹாதிஹி வஸிய்யதுக பி, என்னை குறித்து இப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை செய்கிறீர்களா, நான் உங்களுடைய சகோதரனாச்சே என்று சொல்ல முஸ்அப் பின் உமைர் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு அஹி தூனக், நீ என்னுடைய சகோதரன் அல்ல, அந்த அன்சாரி சஹாபி அபுல் யஸர் தான் என்னுடைய சகோதரர். இதைதான் ஏற்கனவே நாம் சொன்னோம், இரத்த பந்தங்கள், பால்குடி சகோதரர்கள், இன்னொரு பக்கம் அதற்கு அப்படியே நேர்மாறாக இஸ்லாமிய சகோதரத்துவம் என்று மோதினால் அங்கு இஸ்லாமிய சகோதரத்துவத்திற்கு தான் முக்கியத்துவம் உண்டு. அதை சஹாபா பெருமக்கள் இப்படி நடைமுறையில் காட்டினார்கள் அந்த முக்கியத்துவத்தை. அபுல் யஸர் அன்சாரி யார்? சில வருடங்களுக்கு முன்பு முஸ்அபுக்கும் அவருக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. இஸ்லாத்தை தழுவிய காரணத்தினால்தான் முஸ்அப் பின் உமைரும் அபுல் யஸர் அன்சாரியும் சகோதரர்களாக கருதப்பட்டார்கள். அவரை சகோதரர்கள் என்று சொல்லி தன்னுடைய சொந்த சகோதரை பார்த்து நீ என்னுடைய சகோதரர் கிடையாது என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட உதாரணங்களை காட்ட முடியுமா? அதேபோல் அப்துல்லா பின் உபை பின் சலூல், நயவஞ்சகருடைய தலைவன், அவனை குறித்து அவருடைய மகன், அவருடைய பேரும் அப்துல்லா, அவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அனுமதி தந்தால் என் தந்தை அப்துல்லாவுடைய தலையை நான் வெட்டி விடுகிறேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் என்று தடுத்தார்கள். அப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்தால் மக்கள் என்ன செய்வார்கள், முஹம்மத் தன் தோழர்களை கொன்று விடுகிறார் என்று மக்கள் பேசிக்கொள்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். இதுவும் அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை அப்பாஸும் அந்த 70 பேரில் ஒருவராக இருந்தார் என்று சொன்னோம். ஒரு அன்சாரி சஹாபி நபியிடம் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சிறிய தந்தை அப்பாஸும் கைதிகளில் ஒருவராக இருக்கிறார், நீங்கள் அனுமதி தந்தால் அவர்களை மன்னித்தபடி விட்டுவிடலாம், சென்றுவிட விடலாம் என்று சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, ஒருபோதும் கிடையாது. என்ன தொகை? இத்தனை 1000 திர்ஹம்கள், அநேகமாக 3000 திர்ஹம்கள் நிர்ணயிக்கப்பட்டது அந்த நேரத்தில். அதில் ஒரு திர்ஹம் கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அப்பாஸுக்கு குறைக்கக்கூடாது, அந்த தொகையை வாங்கிவிட்டு தான் நீங்கள் விட வேண்டும், அவர்களுக்கு அந்த வசதி இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கணித்திற்குரியவர்களே, இந்த சம்பவங்கள் எல்லாமே இஸ்லாமிய சகோதரத்துவத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது, அது மேலான ஒரு உறவு, பெருமதியான ஒரு உறவு என்பதற்கான எடுத்துக்காட்டுகள். அந்த நேரத்தில் நடந்த இன்னொரு முக்கியமான சம்பவம், அந்த 70 கைதிகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகன், அதாவது ரசூலுடைய பிள்ளை, பெண் பிள்ளை ஸைனபுடைய கணவரும் இருந்தார்கள். அந்த நேரத்தில் காஃபிராக இருந்தார்கள். பிற்காலத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை காட்டினான், அல்ஹம்துலில்லாஹ். அந்த நேரத்தில் அவர்கள் காஃபிராக இருந்தார்கள். அவர்களை விடுவிப்பதற்காக வேண்டி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா மக்காவில் இருந்தார்கள். அப்போது ஹிஜ்ரத் செய்யவில்லை ஸைனப் அவர்கள். இவர்கள் அனுமதி கொடுக்காத காரணத்தினால் அவர்கள் நிச்சயிக்கிறார், இவர்களை தன்னுடைய கணவரை அபுல் ஆஸை விடுவிப்பதற்கு ஒரு நெக்லஸை கொடுத்து அனுப்புகிறார்கள் மக்களிடம். பல கைதிகளை விடுவிப்பதற்காக வந்த மக்கள் என்ன செய்கிறார்கள், அந்த நெக்லஸை எடுத்து கொடுத்து, இது ஸைனப் கொடுத்த நெக்லஸு, இதற்கு பதிலாக அவருடைய கணவர் அபுல் ஆஸை விட்டுவிடும்படி அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் என்று சொன்ன உடனே அந்த நெக்லஸை பார்த்த
நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். என்ன காரணம்? ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா ஜைனபுடைய திருமணத்தின் பொழுது அன்பளிப்பாக கொடுத்த நெக்லஸ் அது, தங்க ஆபரணம், அது நகை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை நினைவு கூறி அழ ஆரம்பித்து விட்டார்கள். பிறகு சஹாபா பெருமக்களை பார்த்து ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அனுமதி தந்தால் இந்த நெக்லஸை திருப்பி ஜைனபுக்கே கொடுத்துவிட்டு, ஏனெனில் இது அன்போடு பாசத்தோடு அவருடைய தாயார் ஹதீஜா அன்பளிப்பாக கொடுத்த நகை இது. எனவே இதை இப்போது நான் வாங்கிவிட்டால் அது பைத்துல் மாலுக்கு சென்றுவிடும், திரும்பி கைக்கு வராது. எனவே அதை திருப்பி கொடுத்துவிட்டு அபுல் ஆஸ் அவர்களை ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் நான் அவரை அப்படியே விட்டுவிடலாமா? அந்த நிபந்தனை என்ன? நீங்கள் அப்படியே மக்காவுக்கு போகலாம், ஆனால் மக்காவுக்கு சென்ற பிறகு என்னுடைய மகள் ஜைனபுக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அனுமதி நீங்கள் தர வேண்டும். அவரை நீங்கள் நினைச்சுக்கூட தடுக்கக்கூடாது, மதீனாவிற்கு அனுப்பிவிட வேண்டும் என்று அந்த நிபந்தனையின் அடிப்படையில் இவரை அப்படியே விட்டுவிடட்டுமா என்று கேட்க, எல்லா சஹாபா பெருமக்களும் தாராளமாக நீங்கள் அப்படி செய்யலாம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பிறகு நபி அவர்கள் அந்த நெக்லஸை, அந்த நகையை கொடுத்துவிட்டு இந்த நிபந்தனையின் அடிப்படையில் அபுலாஸை விட்டார்கள். அபுலாஸ் அவர்களும் சென்ற பிறகு ஜைனப் அவர்களை அனுப்பி வைத்தார்கள். ஏனெனில் காஃபிர்கள் அந்த காலத்தில், அரபு மக்கள் காஃபிர்களாக இருந்தாலும் வாக்கு மீறமாட்டார்கள். சென்ற பிறகு அப்படியே ஜைனபை திருப்பி அனுப்பி வைத்தார்கள். ஒரு சில மாதங்களுக்கு அல்லது ஒரு சில வருடங்களுக்கு பிறகு அபுல் ஆஸும் இஸ்லாத்தை அல்ஹம்துலில்லாஹ் தழுவினார் என்பதை பார்க்கிறோம். இப்படி கண்ணியத்திற்குரியவர்களை பல முக்கியமான சம்பவங்கள் இந்த போருக்கு பிறகு நிகழ்ந்தன. அதில் நமக்கு பல படிப்பினைகள் உண்டு. அதில் முக்கியமான இன்னொரு சம்பவம், சில கைதிகளிடத்தில் அல்லது அவருடைய உறவினர்களிடத்தில் ஒரு தொகையை கொடுத்து அவர்களை அழைத்து செல்வதற்கு வசதி இருந்திருக்கவில்லை. அத்தகைய மிஞ்சிருந்த அந்த கைதிகளை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன தீர்ப்பு என்ன? நீங்கள் இங்கு இருக்கக்கூடிய அன்சார் மதீனாவாசிகள், அன்சார் சஹாபா பெருமக்களுடைய 10 பிள்ளைகளுக்கு அரபி மொழியை எழுத படிக்க சொல்லிவிட்டு கற்றுக் கொடுத்து விட்டு நீங்கள் போகலாம். இதுதான் நீங்கள் நமக்கு தரக்கூடிய பெனால்ட்டி. 10 அன்சார் முஸ்லிம் சஹாபா பெருமக்களுடைய பிள்ளைகளுக்கு அரபி மொழியை எழுத படிக்க கற்றுக் கொடுத்து விட்டு நீங்கள் போகலாம். அந்த அளவிற்கு மார்க்கம் என்ன செய்கிறது? எழுத்து படிப்பு, படிக்கக்கூடிய கல்வியுடைய முக்கியத்துவத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த கைதிகளில் 70 பேரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நதர் பின் ஹாரிஸ், உக்பா, இப்படிப்பட்ட ஒரு சில மக்களை மட்டுமே, 2-3 நபர்களை மட்டுமே கொன்றுவிடும்படி கட்டளையிட்டார்கள். மற்ற எல்லா கைதிகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு பெனால்ட்டியை வாங்கியோ அல்லது இப்போது நாம் சொன்ன அந்த தீர்ப்பை வழங்கியோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த கைதிகளை விட்டுவிட்டார். அதற்கு பிறகு குறைஷியர்கள் பெரிய ஒரு கவலையில் மூழ்கிவிட்டார்கள். இப்படி 70 மக்கள் கொல்லப்பட்டார்களே, பெரிய ஒரு இழிவுக்கு நாங்கள் உள்ளாக்கப்பட்டோமே, எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்று, எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்கிற கவலையில் அவர்கள் இருந்தார்கள். அந்த கவலையின் வெளிப்பாடாக நாம் சொன்னோமே, ஒரு வியாபார கூட்டம் லாபத்தை எடுத்து திரும்பி கொண்டிருந்தது என்று, அந்த லாபத்தை முற்றிலும் என்ன செய்தார்கள்? அடுத்த முறை இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக நாம் போர் புரிய வேண்டும், அதில் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று அந்த போருக்காக வேண்டி அந்த தொகை அப்படியே எடுத்து வைத்து விட்டார்கள். அந்த 2வது போர் தான் என்னது? உஹது போர். இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை அந்த உஹது போர் எப்படி, எத்தகைய சூழ்நிலைகளில் நடந்தது, அந்த போரில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன, முக்கியமான சம்பவங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லோருக்கும் நபியுடைய சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையில் இருந்து அழகிய முன்மாதிரியை, படிப்பினைகளை பெற்று அதை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.